இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கடந்து போகணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியோ ஆனால் போக முடியல. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போனது. இந்த சம்பவம் எங்கடா நடந்திருக்கு அப்படின்னா, சேலம் ஆத்தூரில் நடந்த ஒரு சம்பவம். ஆத்தூரில் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன், சுயமாக முன்னேறின ஒரு மனுஷன், அமிர்தா சாகோ இண்டஸ்ட்ரி, இந்த குச்சிக்கிழங்கு மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த என்ன சொல்கிறது, இந்த பாயாசத்துக்கு போடுவாங்களே அந்த ஜவ்வரிசி, அது தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அமிர்தா அப்படின்ற பேரில் அதை இயக்கிட்டு இருந்தவர், நடத்திட்டு இருந்தவர் ஒரு மனுஷன். ஸோ அவருக்கு ஒரு குடும்ப பிரச்சனை. இதை குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதை நம்ம எப்படி எந்த கோணத்தில், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஆனால் இந்த ஒரு வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் இது ஒரு குடும்ப பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோபம், எப்படி இது மாதிரி ஒரு மனுஷங்கள்லாம் இருக்காங்க, இதுக்கு யார் காரணம், சமூகமா இல்லை பெற்றவங்களா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட ஆங்கிளில் இருந்து கோபங்கள் அப்படி வந்தது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனுஷன் உக்காந்துட்டு இருக்காப்புல, ஆனால் அந்த மனுஷன் பெற்ற பையன், ஸோ அந்த பையன் கிட்டத்தட்ட 6-7 அடி இருக்கிறான், ஒரு பாக்ஸர் மாதிரி இருக்கான். ஆனால் அவன் அடித்த ஒவ்வொரு அடியுமே பாக்ஸர் மாதிரி தான் இருந்தது. ஒரு பெத்த தகப்பண்ணு கூட பார்க்காம ஒரு போதையில் அடிச்சிட்டான், அப்படி அடிச்சிட்டான், அது மாதிரிலாம் இல்லை, சாகணும்னே அடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு இப்படி அடிக்கிறான். அதை பார்க்கும்போதே அவ்வளோ கொடூரமாக இருக்குங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் உடஞ்சி போய் அப்படியே உட்கார்றாரு. உடஞ்சி போயினா அப்படி நிலை தடுமாறி உட்கார்றாரு. ரத்தம் சொட்ட ஊற்றுது. அப்போவும் திரும்பி அந்த பையன் அடிக்கிறான். இது கொலைவெறி தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் எதுக்காகடா இவ்வளோ தூரம் நடந்தது அப்படின்னா, சொத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒத்த சொல்ல முடிகிறாங்க. சொத்துக்காக ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரில. இது அவர்களுடைய சிந்தனையா இல்லை அவர்களுடைய வளர்ப்பா இல்லை யார், என்ன இதுக்கு என்ன காரணம், யாரை இதுக்கு குற்றம் சுமத்துறது அப்படின்றதே தெரில. அந்த அளவுக்கு இந்த சமூகம் நம்ம ஒரு எஜுகேஷனில் என்ன படிக்கிறோம், எப்படி என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது, எப்படி இது மாதிரியான ஒரு வன்மம்லாம் மனசுக்குள்ளே வருது அப்படின்றது பார்க்கும்போது இங்கே சிஸ்டம் ஏதோ தப்பாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தொடுது. அப்போ நம்ம சக மனுஷனாக மதிக்காமல் ஒரு உயிராக கூட மதிக்காமல் இருக்கும்போது ஸோ நம்ம படிக்கிற ஒரு கல்வி அப்படின்றது எதுக்கு, அது நமக்கு என்னத்தை கற்றுத்தருது, எதுக்காக பயன்படுது, காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலில் போயிட்டுருக்கோமா அப்படின்ற மாதிரியோ பலதரப்பட்ட கருத்துகள் இந்த ஒரு வீடியோவிலேருந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன 26, 25, அதாவது ஒரு 4-5 நாளைக்கு 24ஆம் தேதி அந்த மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் இவருக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச, அந்த பையனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையாக என்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், ஜெயிலில் போடணும், அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனையாக இருக்காதுங்க. அவன் எதுக்காக இதை பண்ணானோ அதில் ஒரு 10 பைசா கூட அவனுக்கு போகாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுவும் போக இந்த ஒரு அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. எப்படியாவது நான் தான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். என்ன வெங்காயத்துக்கு சேர்த்து வைக்கணும், பொத்தி இருந்தால் பிழைக்கிறான், இல்லைனா எக்கடை கட்டு போகிறான், உன் வாழ்க்கை நீ வாழ், அவன் வாழ்க்கை அவள் வாழ்ந்துட்டு போகிறான், எதுக்கே சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சா இதுதான் நிலைமை அப்படின்றது தாங்க யதார்த்தமான ஒரு உண்மையாக இன்னைய காலகட்டத்தில் இருக்குது. ஆதங்கத்தோடு முடிக்கிறேன். இப்போ பண்ணுறது கிளம்புறது நான் சதீஷ். பாய்.